வணக்கம் வணக்கம் என் நண்பருக்குரிய நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? இன்னைக்கு என்ன அப்படின்னா, நான் கமலஹாசனை பத்தி ஏதோ இன்னைக்காவது பேசலாம் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கமலஹாசன் அவர் கட்சி வச்சு நடத்துறாரு, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் அவர் பேசினார் பாத்தீங்களா ராஜ்யசபால, தமிழ் பேசுவதற்கு தமிழ் அன்னை மிச்சம் வைத்திருக்கின்ற ஒரே ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா கமல் மட்டும்தான். அதாவது இன்ஸ்டாகிராம்ல பசங்க ஜென்ஜி போட்டு பிச்சு உதறாங்க. கமலஹாசன் பிடிச்சவங்க பிடிக்காதவங்க போனவங்க வந்தவங்க எல்லாருமே அப்பா கமல் என்ன மாதிரி பேசிட்டாரப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ஜிக்காரங்க போட்டு வெளுத்து வாங்குறாங்கப்பா. அதுல ரெண்டு வார்த்தை ரொம்ப பிரதானமா பேசுறாங்க. அதுல என்ன அப்படின்னா, தமிழ் பிச்சை எடுக்காது அப்படின்னு அந்த கம்பீரமா முழங்குறாரு பாருங்க. தமிழ் எப்படி பேசணும்ட்டு அவர்கிட்ட கத்துக்கணுங்க. சும்மா எல்லாம் சொல்லிட்டு இருக்கலாம், எங்களுக்கு புரியல அதுல இதுல லொதுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனால் கமலஹாசன், எனக்கெல்லாம் கமலை சுத்தமா பிடிக்காது. நான் உங்களுக்கு சொல்றேனே, அவருடைய ஆக்டிங்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆனால் அவர் ராஜ்யசபால தமிழ்ல பேசினார் பாருங்க, வேற லெவல் தலைவரானே, செம்ம ஸ்பீச்சப்பா. அவர் மாதிரி அப்பா கொண்டுட்டார். அதுவும் இல்லாம இங்கிலீஷ்ல எக்ஸலண்ட். என்ன ஸ்டைலு, என்ன இது, அவர் போட்டிருக்க ட்ரெஸ், அப்பா கமல்னா கமல் தான். அப்படியே சிங்கம் மாதிரி கர்ச்சிக்கிறார்ல, சும்மா விளையாட்டா. ஜென் ஜிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஜென் ஜி வாட்சிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விட்டாரு பாருங்க. எக்ஸலண்ட் கமலஹாசன், கீப் இட் அப் தூள். அவர் அவருக்கு எழுதி கொடுத்துட்டாங்க, அவங்க எழுதி தந்தாங்க, இவங்க எழுதி தந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லி அவரே தான் எழுதியிருக்காரு. இது அவருடைய சொந்த வாக்கியங்கள், சொந்தமா தான் எழுதியிருக்காரு. ஏங்க அவர் எவ்வளவு புக்கு தெரியுமா படிச்சிருக்காரு? கொஞ்சம் நஞ்சம்லாம் புக்கெல்லாம் படிக்கல. அவரோட பழகுனங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அவர் எவ்வளவு புக்கு படிச்சிருக்காருன்ட்டு, அவர் எவ்வளவு நாலேஜ் ஆன ஆளுன்ட்டு. அவர் உடம்புல ஓடுற ரத்தம் அத்தனையுமே சினிமா ரத்தம் தாங்க. ஆனால் இன்னைக்கு இங்கிலீஷ்ல பொழந்து கட்டினாரு. கேட்பவர்கள்லாம் வியந்து ஆன்னு பாக்குறான், ஆன்னு பாத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பீச் பார்லிமெண்ட்ல நான் கேட்டிருக்கேன். சந்திரசேகர் முன்னாள் பிரதமர் சந்திரசேகர் இந்தியில அழகா பேசுவாரு, அருமையா பேசுவாரு. விஸ்வநாத் பிரதாப் சிங் நம்ம முன்னாள் பிரதமர், அவரும் அருமையா பேசுவாங்க, இந்தியில அட்டகாசமா பேசுவார். இவங்க பேசலாம் கேட்டிருக்கேன், இந்தியில அருமையா பேசுவாங்க. முன்னாள் பிரதமர் வாஜ்பாயும் அருமையா பேசுவாரு. ஆனா அவர் கொஞ்சம் பாஸ் எடுத்து பேசுவாரு. ஆனா அருமையா பேசுவாங்க. ஆனா நம்ம கமல் இங்கிலீஷ்ல அடிச்சாரு பாருங்க. இங்கிலீஷ் பேசும் நாடுகள் எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டார். அப்படின்னா பாத்துங்க, கமலஹாசனா சும்மாவா? நம்ம ஊர் ஆளுங்க, நம்ம பெருமைப்படணும். அவர் இந்தியில ஒரு நாள் பேசுறாரு பாருங்க, அன்னைக்கு இருக்குது. வெயிட் பண்ணுங்க எல்லாரும். இந்தியில செம்மையா பேச போறாரு. தமிழ் பிச்சை எடுக்காது அப்படின்னு சொன்னார் பாத்தீங்களா? அதுக்குள்ள 1000 அர்த்தங்கள் ஒளிஞ்சிருக்குது. ஒரே ஒரு வார்த்தை தான். அதான் இன்ஸ்டால இன்னைக்கு ரொம்ப ஃபேமஸா ஓடிட்டு இருக்குது, தமிழ் பிச்சை எடுக்காது அப்படின்ட்டு. அது அந்த ப்ரொனன்சியேஷன் ஒண்ணு இருக்குதுங்க. அதுவும் இல்லாம அவர் போட்டிருக்க ட்ரெஸ் கோடுன்னு ஒண்ணு இருக்குது. எப்படி ட்ரெஸ் பண்ணணும்ட்டு 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்களாம் பாத்திருக்கேன். ஒருத்தர்கிட்ட கேட்டேன், நான் 650 ரூபாய்க்கு மேல சட்டை எடுத்து போட்டதில்லை அப்படிங்கிறான். காசு ஏகப்பட்டது இருக்குது. ஒரு வானூசின் சட்டையோ லூயிஸ் பிலிப் சட்டையோ நாங்களாம் போட்டதே இல்லைங்க சாருங்கிறாங்க. 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க, ஒரு ஷூ போட்டது இல்லை. அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஆனா ட்ரெஸ் கோட், அந்த கருப்பு ட்ரெஸ், ஆஹா. கமல் எங்கேயோ போயிட்டீங்க, தூள் கலப்புங்க. நீங்க வேற லெவல் தலைவா. நீங்க இந்தியில பேசுறீங்க, இந்தியாவை கலக்குறீங்க. அதுக்காக தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இந்திய மக்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஆல் த பெஸ்ட் மிஸ்டர் கமலஹாசன், தூள் கலப்புங்க. உங்களுடன் நாங்கள் என்றும் பயணிக்கிறோம். இந்த தமிழ் பேசுறதுக்கு 2 பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில். ஒன்னு கமலஹாசன், அடுத்து வைரமுத்து. இவங்க 2 பேரும் அருமையா தமிழ்ல பேசுவாங்க. இவங்க ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒவ்வொரு திருமண மண்டபத்தை புக் பண்ணி கல்லூரி மாணவர்களும் ஜென்ஜி கிட்டையும் இவங்க பேசணும் தமிழ்ல. தமிழ் எப்படி, தமிழுடைய வரலாற்றை அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா தமிழ் இப்படித்தான் பேசணும். தமிழ் ஒரு கம்பீரமான மொழி.
நம்மளுக்கெல்லாம் தமிழ் பேச தெரியல. ஆனா கமல்ஹாசன் பேசுறதுதான் உண்மையான தமிழ், அட்டகாசமான தமிழ், அருமையான தமிழ், இனிமையான தமிழ். அது வந்து பேசினார் பாருங்க, தமிழ் பிச்சை எடுக்காதுன்ட்டு. வா வா வா, சூப்பர் கமல்ஹாசன், கீப் இட் அப். ஓகே, பார்த்து கொண்டிருந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பார்க்க போகும் நண்பர்களுக்கு வணக்கம். ஸ்ரீலங்கன் தமிழ்காரங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் வணக்கம் போட்டுக்கிறேன்ப்பா. சரிங்களா? எல்லாம் சாப்பிட்ருப்பீங்க, ஜாலியா இருங்க லைஃப்ல. என்ன நான் சொல்றது, ஜாலியா இருங்க. ஜாலியா இருக்கிறது தானே வாழ்க்கை. கமலஹாசன் தூள் காப்புங்க.